ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால் நாம் ஒருவரை சந்திக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை என்பது சிந்திக்க சிந்திக்க அது தேனை போன்று இனிமையாயிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம், அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதா, அதிகாரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதா என்று நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவருடைய தயவு எத்தனை பெரியது, அவருடைய கிருபை எத்தனை பெரியது. பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு அன்பின் அளவுகோல் அதிகமாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைகளை மாதிரி மற்ற பிள்ளைகளை பார்க்குறோமா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லி. அதை சொல்லும்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் என்னையே நேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. நம்மளை எப்படிங்க நம்ம நேசிக்காமல் இருப்போம்? நமக்கு வேண்டியதை நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? இது என்னுடையது, இது எனக்குரியது, இதை நான் செய்ய வேண்டும், இது எனக்காக, இதை வாங்க வேண்டும் சொல்லி சிந்திக்கிற, நினைக்கிற, செயல்படுகிற ஒவ்வொன்றும் நம்ம மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பின் அடையாளம் தான். ஹல்லேலூயா. அப்படி தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுகிற அந்த கிருபையின் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு இஷ்டமே இருக்காது. ஏன்னா அத்தனை அன்பு அவரிடத்துல இருக்கிறது. இன்றைக்கும் தேவ பிரசன்னத்தில் கலந்து தேவ பிரசன்னத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன், அதுதான் பவுல் அப்போஸ்தலன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அவர் சொன்னாரு, நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக. ஓனேசிமு என்றால் உபயோகம் உள்ள என்று அர்த்தமா. ஓனேசிமு முன்னாடி அவன் உபயோகமற்றவன், இப்பொழுது அவன் உபயோகம் உள்ளவன் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்தில் பிலமோனுக்கு எழுதுகிறார். பிலமோன்கிட்ட தான் சொல்லுகிறாரு, நீ ஓனேசிமை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அவன் என் உள்ளம் போல் இருக்கிற நீர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுறாத. அவனை அன்பினால் அவர் கட்டி வைத்து விட்டார். ஓனேசிமு பாருங்க, ஓடி போனவன், அவரோடு கூட சிறையில் இருந்திருக்கிறான். அவர் கர்த்தருக்காக கட்டப்பட்ட மனிதன். இவன் உலக பிரகாரமான ஒரு திருட்டு வேலையை செய்துட்டு தான் இவன் போய் ஜெயிலில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே அந்த நேசம் வெளிப்பட்டது, அந்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பின் நிமித்தமாய் ஓனேசிமை என்ன சொல்ற, என் உள்ளம் போல் இருக்கிற, என் உள்ளத்தை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே அந்த மகன், நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்னைக்கு இதுக்கு முந்தின செய்தியில் நான் சொல்லியிருப்பேன், கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றெடுத்த என்று சொல்லி பவுல் பேசினார் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றெடுக்கிற ஒரு அனுபவம் பவுலுக்குள்ள இருந்தது. கர்ப்ப வேதனை யார் அனுபவிக்கிறா? தாயானவள் அனுபவிக்கிறாள். தாயானவள் தன்னுடைய பிள்ளையின் மேல் வைத்த அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் தாய் உன்னை நேசிக்கிறத காட்டிலும் நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தாயை விட மேலான நேசத்தை உடைய நம் அன்பின் தகப்பன் இன்றைக்கு நம்ம மத்தியில் பிரசன்னராய் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை வேதனையின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தம் எனக்கு யார் உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி எண்ணத்தோடு கூட நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னா அவர் அன்புள்ள நேசராய் இறங்கி வந்திருக்கிறார். ஆத்தும நேசராய், ஆத்தும மணவாளனாய் அவர் வந்திருக்கிறார். ஆத்துமாவுக்கு ஒரு நேசர், இந்த ஆத்துமாவை நேசிக்கிற ஒரு நேசர், அதான் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆத்தும நேசர், உன்னத பாட்டின் அனுபவம் தான் ஆத்தும நேசரின் அனுபவம். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவள். அந்த அன்பு,
அப்படிப்பட்ட அன்புள்ள தாயுள்ளம் கொண்ட அன்பின் நேசரை தனக்கு தஞ்சமாக கொண்டிருந்த பவுலப்போஸ்தலன் இப்பவுலப்போஸ்தலன் தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். இப்படிப்பட்ட அன்பு இருக்கும்போது தான் நம்ம அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உபத்திரவத்தில் இருக்கிறவங்க மாத்திரமல்ல, சிறையில் இருக்கிறவர்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர்களை நேசித்து தேவனுக்கு என்று கொண்டு வர முடியும். எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் போய் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அது நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அது நிமித்தமாய் தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளை எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதற்கு முன்னுதாரணமாய் இருக்கிறவர் நம்முடைய பவுலப்போஸ்தலன் இல்லையா? பாருங்க, சுவிசேஷத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நான் பிலோமேனே, உங்களுக்கு பதிலாக அவனை நான் என் கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் பாருங்க, நான் இப்போ மனப்பூர்வமாய் அவனை உங்களிடத்தை அனுப்புகிறேன். மனப்பூர்வம் என்பது என்ன? இருதயத்தின் நிறைவுதான் மனப்பூர்வம். இருதயத்தில் நிறைவு உண்டாகிறது. அதுதான் அந்த மனப்பூர்வம் என்ற வார்த்தையை கொடுக்கிறது. நான் மனப்பூர்வமாய் அவன்கிட்ட அனுப்புகிறேன். எப்படின்னா, பிலோமோனே, உங்களை நான் நம்புகிறேன், உன்னை நான் நம்பி அனுப்புகிறேன். ஊழியத்தில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களை நம்ம வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு மேலிருக்கிற தலைமைக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடமே அதுதான். மோசே தேவாதி தேவனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவராய் இருந்தார். இந்த பிலமோனும் இந்த பவுலப்போஸ்தலனுக்கு அப்படி நம்பிக்கைக்குரியவராய் இருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறாரு, நான் உங்ககிட்ட அனுப்பி விடுகிறேன். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, 15ஆம் வசனத்தில், இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. அவனை நான் அனுப்புகிறேன்னா உங்களுக்கு அடிமையாய் அனுப்பலை. அவன் இப்போ சகோதரத்துவத்துக்குள்ளே வந்துட்டான், அன்பிற்குள்ளே வந்துட்டான், அன்பின் அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டான். அவன் அன்பிற்குள்ளே வந்ததுனால, சகோதரத்துக்குள்ள வந்ததுனால நீங்கள் எப்படி தான் அவனை நேசிக்கணும்? சகோதரனாய் நேசிக்கணும். இன்றைக்கு நாம் ஒருவர் எப்படி நேசிக்கிறவர்களை காணப்படுகிறோம்? நம்முடைய அன்பின் உண்மை எப்படி காணப்படுகிறது? அன்பிலே உண்மை உள்ளவர்களாய், அன்பிலே நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் என்று நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். அன்பிலே பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? அன்பிலே சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? மாய்மாலமான அன்பு தேவனுக்கே பிரியமில்லை. நம்முடைய இருதயங்கள் அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கும் என்றால் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உண்மையான அன்பின் நிமித்தமே வெளிப்படும். உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிக்கிற ஒரு கூட்டமாய் இராதபடி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர், நான் நேற்று கூட ஒரு இடத்திற்கு கர்த்தருடைய கிருபையினால் பிரசங்கத்தை முடித்து வந்த உடனே அந்த இடத்துல நடந்த காரியங்களை, அந்த பிரசங்க வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு தெரியாது, பட் அந்த காரியங்கள் அப்படியே அங்கே நடந்திருக்கிறது. நல்ல நேரில் பார்க்கும்போது ஊழியத்தின் தலைமையாக இருக்கிறவர்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம் ஐயா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம்னு சொல்லிடுறது. அவர் இல்லாத நேரத்தில், அந்த இடத்துல அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி முழுவதும் குறை கூறுகிற ஒரு அனுபவம். குறை சொல்லணும்னு நினச்சோன்னா குறை சொல்லுகிறதற்கு கட்டாயம் காரணங்கள் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்கிட்ட குறை கண்டுபிடிக்கணும்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஈஸியாக குறை கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணுமானாலும், எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் குறை கண்டுபிடிக்கலாம். அப்படி குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. பிரியமானவர்களை, குறை கண்டுபிடிக்கிற ஒரு எண்ணம் பவுலப்போஸ்தலன்ட்ட இல்லை. பார்த்தீங்களா, ஜெயிலுக்கு போயிருக்கிறான்னு அவன் பெரிய தவறு செய்து விட்டான். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களை காட்டிலும் வெளியே இருக்கிறவங்க பெரிய தவறு செய்தவங்க இருக்கிறாங்க. பெரிய தவறுகள், தேவனுக்கு துரோகம் செய்த ஜனங்கள், துரோகிகள் உண்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்கள் எல்லாரும் தவறான பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களையும் நேசிக்கிற அந்த அன்பின் இருதயத்தை பவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமான பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார் பாருங்க, இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. நம்ம இந்த வசனத்தை வாசித்த உடனே இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல என்று சொல்லும் பொழுதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. அந்த வசனத்தில் எப்படி எழுதி இருக்குது அப்படின்னா,
இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அப்போ சாலமோன் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தணுங்கிற அறிவு தெரிந்தது. இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற விசுவாச பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்துகிறோம்? ஊழியர்கள், தலைமைத்துவத்தில் இருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகளை எப்படி நடத்துகிறாங்க? நல்லா பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அடிமையை போல நடத்தப்படுகிற விசுவாசிகள். கர்த்தர் பேசட்டும். இந்த வசனத்தை நல்லா வாசி பாருங்க. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய படை தளபதிகள், சேனாபதிகள் எல்லாரும் ரதங்கள், குதிரை வீரருக்கு தலைவருமாயிருந்தார்கள். எல்லாரும் எப்படி வைத்தார்னா, ஒரு சேனாபதியாக, குதிரை வீரர்களுக்கு தலைவராக, ரதங்களுக்கு தலைவராக. ராஜாவாகிய சாலமோன் இப்படித்தான் தன்னுடைய ஊழியக்காரரின் தலைவராக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியமித்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம்? பவுல் அப்போஸ்தலன் எப்படி நடத்தி இருக்கிறார் பாங்க. இனி அவன் அடிமையானவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைக்கப்பட்ட பிறகு அடிமைத்தனம் என்பதற்கு அங்கு இடமில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் சுதந்திரவாளிகளும் சுயாதீனர்களுமாய் காணப்படுகிறோம். சுயாதீனர்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்மெல்லாம் யாரு? சுதந்திரவாளிகள். சாலமோன் அந்த காரியத்தை அப்போதே செஞ்சிருக்கிறார் பாருங்க. நான் அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப வியந்து போவேன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை வேலைக்கு அவர் வைக்கல, அனைவருக்கும் ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தாராம் பாருங்க. யுத்த மனுஷராக இருந்தார்கள் அவர்கள். அவனுடைய சேர்வைக்காரர் அப்படின்னு சொல்லும்போது படை தளபதி, சேனாபதி, அவர்களுடைய தலைவர்கள், அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாய் வைத்தார்கள். அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாத நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். அந்த எண்ணத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும். யாரையும் அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம வைத்து விடாதபடிக்கு. நீ கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அடிமைப்பட்டவர்களாய். சிறு பிள்ளைகளாக எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறுகிறது. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாயிருக்கிறாய். காலம் நிறைவேறிற்று. கிறிஸ்து நம்மை புத்திரனாக்கும்படி இறங்கி வந்தவர். அப்போ கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இராதபடி கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் மாறுகிறோம். அப்பொழுது அடிமைத்தனம் என்பது அங்கே உடைக்கப்படுகிறது. பவுலும் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தை உடைத்து தான் அங்கே பேசுகிறார். பாருங்க, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கும் சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமானவன். அவன் மீட்கப்பட்டவன், அவன் கர்த்தருடைய சுதந்திரவாளியாய் வந்திருக்கிறான். அப்போ எனக்கும் அவன் பிரியமானவனாக இருந்தா, என்னோடு கூட இணைந்து ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உனக்கும் அவன் பிரியமானவன். எப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறார்? பிலோமனுக்கு அழகாக கற்றுக் கொடுத்து விடுறார் பாருங்க. அவன் நேசிக்க வைக்கிறார். அந்த மைண்டே அப்படி மாறிடும். இவர் பேச பேச பிலமோனுடைய மைண்ட் எப்படி மாறிடும்னா, உண்மையிலேயே பவுல் அப்போஸ்தலனுக்கு இவன் இவ்வளவு பிரியமானவனாக இருக்கிறான், எனக்கும் அவன் பிரியமானவன். இதை சொல்லும்போதே நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்படியே அதை கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நீ எவ்வளோ மரியாதை கொடுத்து நீ வைத்திருக்கிறியோ அதை போல நீ என்ன பண்ணணும்? ஒனேசிமுக்கும் நீ மரியாதை கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறார். என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும். எத்தனை பேர் வேலைக்காரருக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் வந்திருப்போம்? கேட்டிருக்கிறவங்க ஜனங்கள் இருப்பாங்க.
ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேலைக்காரன் அங்கே வீட்டில் சுகவீனமாக இருக்கிறான். பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் ஆண்டவர்கிட்ட வர்றார். ஆனாலும் அங்கே ஒரு தாழ்மையை பார்க்குறோம். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள்ளே, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வருகிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. இங்கே இருந்துக்கிட்டே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ வேலைக்காரனை அவன் அடிமை போல வைக்கலை, எப்படி வச்சுருந்துருக்கிறான்? சகோதரனை போல வைத்திருக்கிறான். இன்றைக்கு வேலைக்காரர்களை அடிமைகளைப் போல வைக்கிறவர்கள் உண்டு. அடிமைகளைப் போல தள்ளி வைத்து பார்க்கிறவர்கள், அவர்களை அடிமைகளாகவே ட்ரீட் பண்ணுகிறவர்கள், அடிமை மாதிரியே பேசுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்ட சேவகர்கள் இருக்கிறார்கள். பரம அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான். ஆனால் நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட எத்தனையோ வேலையாட்கள் இருப்பாங்க. ஆனால் அத்தனை வேலையாட்களை நம்ம எப்படி தான் செய்யணும்? அன்பின் நிமித்தமாய் அவர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். இவன் சொல்கிறான், ஒருத்தனை நான் வான்னு சொன்னால் வருவான், ஒருத்தனை நான் போன்னு சொன்னால் அவன் போகிறான். பாருங்க, வா என்று சொன்னால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்று சொன்னால் இதை செய்கிறான். எனக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட கூட நூற்றுக்கு அதிபதி ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ போய் அவர்கிட்ட சொல்லு, இப்படி எங்கள் வீட்டில் ஒருத்தன் சொஸ்தமாக வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமே. ஆனால் இவனே புறப்பட்டு வருகிறான். தலைமைத்துவம் என்பது எப்படி இருக்கணும்னா, அன்பின் நிறைவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். பவுலப்போஸ்தலன் எப்படி அன்பினால் நிரப்பப்பட்டவராய் வாழ்ந்தாரோ அப்படி அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம கர்த்தரை நோக்கி பாடுகிறோம் இல்லையா? அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்ப்பதிலே என் உள்ளம் உருகுதையா. கல்வாரி அன்பை பார்க்கும்போது என் நெஞ்சம் உருகுகிறது. அடிக்கப்பட்ட அவரை பார்க்கும் பொழுது, பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது நெஞ்சம் உருகுகிறது என்று சொல்லுகிறார். அந்த நேசத்துவத்தை நம்ம எங்கே பார்க்கலாம்? இங்கே பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? நூற்றுக்கு அதிபதிகிட்டேயே. கிரைஸ்ட் பார்க்கிறாருங்க, ஏசு கிறிஸ்து பார்க்கிறாரு நூற்றுக்கு அதிபதிகிட்ட. ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட உடனே ஏசப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம்! இப்படிப்பட்ட ஒருவனை நான் இஸ்ரவேல் அனைத்துக்குள்ளும் பார்க்கிறேன், பார்க்க முடியலையே, பார்க்கலே என்றார். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. வீட்டில் இருக்கிறான், இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா! ஆச்சரியப்படத்தக்க அனுபவங்களை கர்த்தர் அங்கே காண்கிறார், இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மோடு கூட சக வேலை செய்கிறவர்களுக்கு கூட எப்படி இருக்கிறோம்? தோரணையை காமிச்சிட்டு இருக்கிறோமா? அவங்க ஏதாவது கேட்டால் நம்ம பதில் எப்படி சொல்கிறோம்? அசட்டையாக பதில் சொல்லுகிறோமா? நிறைய நேரத்தில் அசட்டையாக பதில் சொல்கிறோம் இல்லையா? குப்பை எடுக்க வர்றவங்க, நமக்கு வீடு பெருக்கி கூட்டி கொடுக்குறவங்க, நமக்கு துடைச்சி கொடுக்குறவங்க, வீட்டை துடைச்சி கொடுக்குறவங்க, பாத்திரம் கழுவுகிறவர்கள், இப்படி நம்முடைய வேலைகளை செய்கிறவர்கள், நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர்கள், அவர்கள் பணம் கொடுக்குறாங்க, அந்த பாரத்தை, சரீர பாரத்தை அவர்கள் சுமக்கிறார்கள் இல்லையா? அவர்களிடத்தில் நம்ம எப்படி அன்பு செலுத்துகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் பேசும் பொழுது அதை கேட்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நல்ல சமாரியன் கதைன்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த நல்ல சமாரியன் கதையில் கூட நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்கே உட்கார்ந்து அவர் பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த காயமடைந்த மனிதனை தூக்கிட்டு போய் அதையெல்லாம் பார்க்குறதற்கு பாருங்கள்,
காயத்தை கட்டி எண்ணெய் திராட்சரசம் வார்த்து அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் மேலே ஏற்றி சத்திரக்காரனத்தில் கொண்டு போய் வச்சு பார்த்துட்டு இது யாரும் நிச்சயமாக நம்ம செய்ய மாட்டோம். முக்காவாசி நமக்கு நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி காரணம் காட்டி போயிடுவோம். ஆனால் உண்மையாகவே நல்ல இருதயமுடையவர்கள், அன்பின் ஆழத்தை அறிந்தவர்கள், அன்பின் இருதயத்தை உடையவர்கள் இதை செய்வார்கள். பாருங்க, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் சொல்லுகிறார். இதை போலதான் நம்முடைய பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. அதை பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தில் 19ஆம் வசனத்தில், பவுலாகி நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்து கொள்ளும், நான் அதை உனக்கு திருப்பி கொடுத்துறேன். சத்திரக்காரன்ட்ட எப்படி இந்த நல்ல சமாரியன் சொன்னாரோ அது 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 பவுலப்போஸ்தலன்ட்ட எல்லா கேரக்டரும் வெளிப்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம அப்படி பார்க்குறோம். எல்லாமே வெளிப்பட்டிருக்கு. தீர்க்கமான ஒரு தீர்க்க தரிசன ஒரு ஊழியத்தை செய்தவர் தான் அவர். அவரிடத்துல அந்த அன்புக்குரிய அத்தனை அடையாளங்களும் செவ்வையாய் வெளிப்பட்டது. ஒன்றும் கூட அவர் மிஸ் பண்ணலை. பாருங்க, இந்த 100க்கு அதிபதி கிட்ட வெளிப்பட்ட அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வெளிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தினார். நல்ல சமாரியன் என்று சொல்லி ஆண்டவர் ஓமையாய் சொன்ன அந்த அன்பையும் வெளிப்படுத்தி தான் இதில் சொல்றாரு, நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். அவன் கடன் பட்டானே, அவன் கடனோட ஒன்றை விட்டுட்டு போயிடுவேன் நினைக்காதப்பா, நான் கட்டாயம் அதை என்ன செஞ்சிருவேன், செலுத்தி கடனை கொடுத்துருவேன். ஒருத்தங்களுடைய கடனை இன்னொருத்தர் அடைக்கிறது சாத்தியமான ஒரு காரியமா? சாத்தியமே இல்லை. கடனை கொடுக்கவே முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறாரு பாருங்க, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். நீங்கள் எனக்கு பிரயோஜனப்படணும். எரேமியாவில் ஒரு அதிகாரத்தில் அழகான ஒரு வசனம் எழுதியிருக்கும், இவர்கள் பிரயோஜனமற்ற மனிதர்கள். நிறைய பேரோட நம்ம பழகிறோம். ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி கேளுங்க, இல்லை என்னால் செய்ய முடியாது, பண உதவியை நான் கேட்கலை, ஒரு மற்ற உதவிகள் ஏதாவது ஒரு உதவி நம்ம கேட்டால் கூட செய்வதற்கு மனமற்றவர்களாக யோசிக்கிற ஜனங்கள், பிரயோஜனமற்றவர்கள். கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படும்படி வைத்திருக்க. சின்ன ஒரு காரியம் நம்மளால் அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டானாலும் அதை செய்யணும். பிரயோஜனமற்ற மனிதர்கள். பாருங்க, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணுன்னு சொல்லி முந்தின பாகத்தில் பேசினது போல ஒரு ஜபம் போல பிலோமோனிடத்தில் கேட்கிறார். என் உள்ளத்தை என்ன பண்ணுங்க, இளைப்பார பண்ணுங்க. என் உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதல் எனக்கு தேவை. என் உள்ளத்தை இளைப்பார பண்ணுங்க பிலோமோனே. பிலோமோனிடத்தில் அவர் கெஞ்சி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. வயதில் மூத்தவர், பரிசுத்தவான்களில் மூத்தவர், ஊழியத்தில் மூத்தவர், ஆனால் அன்பின் நிமித்தம் கட்டப்பட்ட பவுல் என்று சொல்லலாம். அன்பினால் கட்டப்பட்டவர் பவுலப்போஸ்தலன். பவுலப்போஸ்தலனிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட பவுலப்போஸ்தலனிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த இருதயத்தில் வந்து துணிக்கட்டும். நமக்கு கீழாய் வேலை பார்க்கிறவர்களோடு கூட அன்போடும் அனுசரணையோடு கூட நாம் நடந்து கொள்ளுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு கூட பல நேரங்களில் கண்டித்து நம்ம பல வார்த்தைகளை பேச வேண்டியது வரும். அதாவது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கென்று. ஆனால் உண்மையாய் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய நடவடிக்கைகள் மாறட்டும். அப்படிதான் பவுலப்போஸ்தலன் இப்பொழுது பேசினார். ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்தோம். பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தில், நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமு என்று சொல்லி சிறையில் இருந்த அந்த அன்பு மகனை நேசித்தது போல பவுலப்போஸ்தலனுக்குள்ளாய் ஊற்றப்பட்டதான அந்த அன்பு நமக்குள்ளேயும் ஊற்றப்படுவதாக. ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருந்ததான அந்த அன்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படுவதாக. யாரையும் அடிமைத்தனத்தில் விட்டுவிடாதபடி. சாலமோன் இஸ்ரவேலில் ஒருவரையும் அடிமைத்தனத்துக்கு தெரிந்து கொள்ளல, அடிமை வேலைக்கு தெரிந்து கொள்ளல, அவர்களை தலைவர்களாக்கி வைத்தது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை அடிமைத்தனத்தில்
விட்டு விடாதபடிக்கு, அடிமையாய் வேலை வாங்கி விடாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பின் நிறைவினால் நடத்த நாம் கற்றுக்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவன் தாமே நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தர் பேசுகிறவர், அவர் பேசும் தெய்வமாய் வெளிப்பட்டு இருக்கிறார். கர்த்தாவே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் நிறைவினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.